வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானது. இந்த குருவியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குருவியை என் வாழ்க்கையில் கடைசியாக பார்த்த குருவி தான். இந்த குருவி பேர் குயில்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பாக இருக்கிற குருவி தான் குயில். இந்த குயில் நம்ம வீட்டு மண்ணுக்கு நம்ம எல்லையில் கூ கூ கூன்னு கூப்பிடும் பாருங்கள். அந்த சத்தம் ரொம்ப திக்கத்துலேருந்து கேட்கும். அந்த சத்தம் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அது நல்லா கேட்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கனாக்கா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கும். பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. லைக் பட்டனும் கொடுங்க. ஓகே, அடுத்தது என்னன்னாக்கா, இந்த குயில் சத்தம் உங்கள் எல்லையில் உங்கள் அருகாமையிலே இருக்குன்னா, அந்த சத்தம் கேட்குதுன்னா, கெட்டது உங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு இல்லை. ஆனால் எப்போது இந்த குருவி உங்கள் கண் பார்வையில் உங்கள் கண்ணு முன்னுக்கு கத்த ஆரம்பிச்சிருச்சோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் குடும்பத்தில் ஒரு மரணம் இருக்குது அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்க வேண்டாம். இது நடந்த உண்மை. இதோடைய உண்மையான விஷயங்களை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்தோ இல்லை ஒரு விபத்தோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மரணம் வரப்போகுதுனாக்கா ஒரு வாரமாக கத்திக்கிட்டு இருக்கோம். கடைசியாக உங்கள் கண்ணு முன்னால் நிற்கும். உங்கள் பார்வையில் நேராக உங்கள் முன்னுக்கே இந்த சத்தம் கொடுக்கும், கூ 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 அப்படின்னு. சரிங்களா? அப்படி நடந்துச்சுனாக்கா நிச்சயமாக ஒரு மரணம் இருக்குதுன்னு அர்த்தம். இது என்னுடைய சொந்த அனுபவம் கூட. இது நிஜமாக ஒரு விஷயம். நான் வச்ச பேர் இந்த குருவிக்கு என்ன தெரியுமா? மரணம் குருவி அப்படின்னு. மரணம் அறிகுறி. அது என்ன நடக்கும்னா, நம்ம குடும்பத்தில் சார்ந்தவர்களுக்கு யாருக்கோ ஆபத்து இருக்குது, மரணம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிப்படுத்தும். அதே மாதிரி நம்ம சம்மந்தப்பட்டவங்க, சொந்தக்காரவங்க அப்படியெல்லாம் தெரிப்படுத்தும். இது வரைக்கும் நான் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த குயிலை பற்றி யாரும் பேசலை. அதனால் நான் பேசுகிறேன். இந்த குயில் சத்தம் வந்தாலேங்க ஏதாவது ஒரு சோக கதை இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இதனை பற்றின விஷயங்களை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. வருவதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இந்த குருவியை யாராலும் தடுக்கவே முடியாது. முதலாக இந்த குருவி சத்தம் கொடுக்கும் பொழுது தன் உருவத்தை காட்டாது. ஆனால் என்றைக்கு ஒரு சம்பவம் நடக்க போதும் நம்ம கண்ணு முன்னால் காட்டிட்டு போகும். நான் பார்த்த வரைக்கும் இந்த குருவி வேப்பலை செடியில் தான் உட்காருது. மற்றபடி எந்தெந்த மரங்கள் இருக்கோ அங்கங்கே போய் உட்காரும். வேப்பலை மரம். அதே சமயம் ஆங்காங்கே வேறு இடத்துல கூட அந்த சத்தம் வரும். அது உங்களுக்குன்னு இல்லை, அது அந்த வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு. பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், அந்த காக்கா வீட்டு மனுக்கு கத்துச்சுனாக்கா நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு அறிகுறி காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குயில் இருக்க பெரிய விஷயம் மரணம் குயில். ஆகையால் ஞாபகம் வச்சுக்கோங்க நேயர்களே, இந்த மாதிரி குயில் உங்கள் வீட்டு மனுக்கு அருகாமையில் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்துச்சுனாக்கா யாருக்கோ ஒரு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயம் நம்ம வீட்டு மண்ணுக்கே இருந்துச்சுன்னா சத்தம் கேட்டு இந்த மாதிரி நிச்சயமாக உருவத்தை காட்டிடுச்சுன்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரிங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.